ஹலோ கைஸ், வெல்கம் டு நவாஸ் லைஃப் கேர் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து வீட்லேயே வந்து எப்படி த்ரெட்டிங் பண்ணலாம், ஐப்ரோ எடுத்து எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் மாய்ஸ்சரைசர் வேணாலும் யூஸ் பண்ணலாம், இல்லை நார்மல் பிளெயின் வாட்டர் யூஸ் பண்ணி கூட நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த ஸ்பூலி வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஐ மீன் மஸ்காரா ப்ரஷ். இது வந்து ஆப்ஷனல் தான், இது இல்லைனாலும் நம்ம பண்ணலாம். பட் நம்ம ஹேரை வந்து கொஞ்சம் கோம் பண்ணி பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல டூல். வச்சுருந்தா யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடலாம். நான் என்ன பண்ணுறேன், ஆலோவேரா ஜெல் வந்து என்னோடய ஐப்ரோவில் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் ஃபிங்கர்லேயே எடுத்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஹேரை வந்து நல்லா செட் பண்ணணும். பிகாஸ் நம்ம வந்து இந்த ஆலோவேரா ஜெல் வச்சு நம்ம ஹேரை வந்து செட் பண்ணும் போது தான் நம்ம கரெக்டாக வந்து எது தேவையான ஹேர், எது தேவையில்லாத ஹேர் நமக்கு கிளியராக தெரியும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் வந்து நான் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கோகனட் ஆயில் கூட யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணலாம், இல்லைனா மாய்ஸ்சரைசர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏதோ ஒன்று லிக்விடாக யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த த்ரெட்டிங் வந்து பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஃபேஷியல் ரிமூவர் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபேஷியல் ரிமூவர் இருந்தாலே போதும், நம்ம அழகாக நீட்டாக க்ளீனாக பண்ணிடலாம். பட் பார்லரில் பண்ணுற ஃபினிஷ் கிடைக்குமானா எனக்கு தெரிஞ்சு ஒரு 80% வரும், பட் ஒரு 20% வராது. ஐப்ரோஸ் பொறுத்து அந்த ஃபினிஷ் மாறும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் மேலே இருந்து கொஞ்சம் என்னுடைய ஐப்ரோஸ் கிட்ட வர. பட் மேக் ஷியோர் ஐப்ரோஸ் ரொம்ப கிட்ட போயிடாதீங்க. ஃபுல் ஐப்ரோ ஷேப் பண்ண கூட சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு கை ஷிவர் ஆகும், இல்லை அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் எட்ட தள்ளியே பண்ணலாம். பட் கொஞ்சம் பொறுமையாக நம்ம கான்சன்ட்ரேஷனோடு பண்ணோன்னா நமக்கு ப்ராப்பராக பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பெரிய லென்த் இருக்குது இல்லையா ஐப்ரோவில், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அந்த சின்ன லென்த் பெண்ட் இருக்குல்ல அதை வந்து ரிமூவ் பண்ணணும். மேலேருந்து நம்ம ஹேரை கொஞ்சம் நம்ம ஷேவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு நீட் ஃபினிஷ் கிடைக்கும் நம்ம மேலே. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா நான் இப்படி கோம் பண்ணுறேன். கோம் பண்ணும்போது எனக்கு அன்வான்ட் ஹேர் எதுன்னு எனக்கு கொஞ்சம் கிளியராக நான் தெரியுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கீழே இருக்கக்கூடிய அன்வான்ட் ஹேர், மெயினாக அந்த ஆர்க், அந்த ஷார்ப் எட்ஜ் இருக்கு இல்லையா, அதுதான் அது ஹேர் எந்த டைரெக்ஷனில் வளர்ந்துருக்கோ அதே டைரெக்ஷனை நோக்கி நான் வந்து ஷேவ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரேசர் வந்து இதை விட சின்ன சைஸில் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். தனியாக ஐப்ரோஸ்க்குன்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப ப்ரிசைஸ்டாக இருக்கும், நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ பார்த்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். பிகாஸ் அந்த இடம் ரொம்ப சென்சிட்டிவான இடம். அதனால் நீங்கள் பிளேட்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறதா வந்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ராக்டிஸ் இல்லைனா நீங்கள் தாராளமாக ஃபேஷியல் ரிமூவரை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கொஞ்சம் ஹேர் அந்த கட் பண்ணிவிட்டேன். அந்த மைன்யூட்டான ஹேர் இருக்குது, அது ரொம்ப அழுத்தாதீங்க. பிகாஸ் அந்த இடத்துல ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால கட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஹேரை வந்து இந்த மாதிரி ஒரு ப்ளக்கர் வச்சு நான் வந்து ப்ளக் பண்ணி எடுக்க போகிறேன். ப்ளக்கர் உங்களுக்கு பிடிக்காது, எனக்கு ரொம்ப பெயின் இருந்தால் எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் அன்வான்ட் ஹேரை வந்து நான் ப்ளக்கர் வச்சு எடுத்துக்கிறேன். என்னால் ரேசர் போட முடியாத இடத்துல வந்து நான் ப்ளக்கர் வச்சு அந்த 1-2 ஹேரை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபேஷியல் ஹேர் ரிமூவர், அதுக்கப்புறம் ப்ளக்கர். ஸோ இதுதான் வந்து 2 டூல் நமக்கு மெயின் ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணுறதுல. இன்னும் நெக்ஸ்ட் என்னென்னா நமக்கு சிஸ்ஸரும் வந்து மெயின். மோஸ்ட் ஆஃப் ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய சிஸ்ஸராக வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்தால் நம்ம ஐப்ரோ கட் பண்ண முடியாது. ஸோ எப்போவுமே சிஸ்ஸர் வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஹேரை வந்து கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். எனக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப பெரிய ஹேர். ஸோ அதனால் வந்து நான் சிஸ்ஸர் எப்போவுமே கம்பல்சராக யூஸ் பண்ணி ஆகணும், ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்னதாக சிஸ்ஸர் இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப ப்ரிசைஸ்டாக கேர்ஃபுல்லாக கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் கீழே இருக்கக்கூடிய ஹேர்ஸையும் அப்படியே பொறுமையாக நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், பேஷன்ஸாக பண்ணுங்கள், ரொம்ப ஹரிபரியாக பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஐப்ரோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹேர் எப்படி இருக்குது, ஃபினிஷ் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்காக நான் அந்த ப்ரோ பென்சில் யூஸ் பண்ணி நான் ட்ரா பண்ண போகிறேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆப்ஷனல் ஸ்கிப் பண்ணிடலாம். இது வந்து நீடு இருந்தால் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம், இல்லைனா வேண்டாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நான் ரிமூவ் பண்ண அந்த லைன்லேயே வந்து நான் ஃபில் பண்ணுறேன். ஸோ ஃபில் பண்ணி பார்க்கும்போது ஃபைனலாக நம்ம பண்ண அந்த ஐப்ரோ த்ரெட்டிங் வந்து எப்படி இருக்குங்கிறது வந்து நமக்கு ஃபினிஷ் வந்து தெரியும். ஸோ அதுக்காக தான் எப்போவுமே வந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய லைன் வந்து லென்த்தாகவும், லாஸ்ட்டாக அந்த ஆர்க் வருது இல்லையா, ஐப்ரோவில் ஒரு பெண்டு வருது இல்லையா, அது வந்து சின்னதாகவும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம ஐப்ரோ வந்து லுக்காக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த எண்டில் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கணும். அதுவும் ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு லுக் எடுத்து கொடுக்கும்.
இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னா, நம்ம ஃபேஸ் வந்து யங்காக தெரியணும், யூத்தாக தெரியணும்னா ஐப்ரோ வந்து ரொம்ப தின்னாக பண்ணிடாதீங்க. எப்போவுமே கொஞ்சம் மீடியம் ஆர் திக் ஐப்ரோஸ் வந்து பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம ஃபேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் யூத்தாக தெரியும். எக்ஸாம்பிள் நயன்தாரா அவங்களுடைய ஐப்ரோஸ், அங்கே பழைய மூவிஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தின் ஐப்ரோஸாக இருக்கும். பட் இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து திக்கான ஐப்ரோஸாக இருக்கும். ஸோ நம்மளோட ஏஜை காட்டுறதோ ஐப்ரோஸும் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ ஃபைனலாக இதான் கைஸ், நம்ம வந்து வீட்டிலையே சிம்பிளாக வந்து ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணியாச்சு. ஸோ ஃபேஷியலில் ரிமூவ் பண்ணுற ரேசர் ப்ளஸ் வந்து ஒரு சின்ன ட்வீசர் கூட ஆப்ஷனல் தான். சிசர் இருந்தாலே போதும், நம்மளை அழகாக பியூட்டிஃபுல்லாக பண்ணிடலாம். ஒரு ஃபங்க்ஷன் போனோன்னா நம்ம அழகாக நம்மளே செல்ஃபாக பண்ணிக்கலாம். பார்லர் இல்லைனாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நான் பிஃபோர் என்னோடய ஹேர் வந்து இப்படி தான் இருந்தது, ரொம்ப மெஸ்ஸியாக இருந்தது, பெரிய பெரிய ஹேர்ஸாக இருந்தது. பட் ஆஃப்டர் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃபினிஷாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நினச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டியூட்டோரியல்ஸ், மேக்கப் ஹேக்ஸ் எல்லாமே நான் என்னோடய அப்கமிங் வீடியோஸ்லாம் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லான ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். நான் உங்களுக்கு கம்யூனிட்டி டேப்லேயே கொடுக்குறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த வீடியோஸ் நான் கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ், லவ் யூ ஆல்.